ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு பொங்கலூர் மணிகண்டன், திரு செங்கோட்டையன் மேலும் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் நீங்க. இது அதிமுகவுக்கு இன்னொரு இக்கட்டுன்னு நினைக்கிறீங்களா? திரு செங்கோட்டையனுடைய இந்த கெடு அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான கருத்துன்னு நினைக்கிறீங்களா? உங்க பார்வை என்ன? அதிமுகவின் மூத்த தலைவர் அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள் நீண்ட காலம் எம்ஜிஆர் அம்மா இவர்களோடு பயணித்தவர். யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை இந்த நிலையில் எப்படி எம்ஜிஆர் அவர்களோ எப்படி அம்மாவர்களோ அதே போல அண்ணன் எடப்பாடியார் தான் அதிமுகவுடைய முகமாக இருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய பேச்சை கூர்ந்து கவனிக்கிறாங்க, கேட்கிறாங்க. திமுக ஆட்சி வேண்டாம் என்கிற மனநிலையில அதிமுக இன்னைக்கு வேகமாக பயணிக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. அப்போ எடப்பாடியாருக்கு வருகிற ஆதரவு என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகிறது. 26 அவர் தான் முதலமைச்சர் என்கிற ஒரு உறுதியை மக்கள் அளிக்கிறாங்க. இந்த நிலையில் நான் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன கருத்து, அதாவது அவர் அதிமுக பொதுச் செயலாளர் மட்டும்தான் பேச வேண்டும், இதை வெளியில பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருத்து. அவர் மதிக்கத்தக்க தலைவர் தான், இன்னைக்கும் மதிப்பு இல்ல. அவர் உள்ள பேசிட்டு அது எடுபடலன்னு தானே வெளில பேசுறாரு. அவருமே அந்த கருத்து தானே சொல்றாரு. அதிமுக ஆட்சிக்கு வரணும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அதுக்காக இந்த சமரசம் தேவை அப்படிங்கிறாரு. இல்லைங்க, அதாவது நீங்க அம்மா காலத்துல நடந்த விஷயத்தை ஒப்பிட்டு பேசணும். மாத்த 2 அணியா பிரிஞ்சது, ஜார்ஜியான்னு பிரிஞ்சது, சின்னம் முடக்கப்பட்டிருந்தது, கட்சி முடக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் அனைவரையும் ஒருங்கிணைப்பு முயற்சி எடுக்கப்பட்டு எல்லாம் வந்தாங்க. இப்போ திரு ஆர்.எம். வீரப்பன், காளிமுத்து பல தலைவர் வெளியே போனாங்க, உள்ள வந்தாங்க, வெளியேற்றப்பட்டாங்க. ஆனா இறுதியில் பாருங்க என்னாச்சு, திரும்ப வந்து அமைச்சர்கள் இடம் பெற்றும் கூட அவர்களால் நீண்ட நாள் இங்க இருக்க முடியல. இல்ல நீங்க திரு பொன்னையன் செல்வி ஜெயலலிதாவை பேசாத கடும் வார்த்தைகளா, திருமதி ப வளர்மதி பேசாத கடும் வார்த்தைகளா, அவங்க செல்வி ஜெயலலிதாவோட பயணித்து இன்னி வரைக்கும் கட்சியில இல்லையா? இல்ல நீங்க குறிப்பிட்ட அவங்களுக்கு எம்ஜிஆருக்கு அடுத்த முகமாக பார்க்கப்பட்ட ஆரம்பி போன்றதை சொல்றேன். இவங்க சாதாரண பிரச்சனை இல்ல. ஆரம்பி மிக முக்கிய தலைவர், மூத்த தலைவர். அவர் வந்தால்தான் கட்சியில பலம் சொல்லப்பட்டது. வந்தார், திரும்ப அவர் வெளியே சென்றார். இங்க கருத்து வேறுபாட்டை உருவாக்கிட்டே வந்தாருங்க. தொண்டர்கள் மத்தியில் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது. எனவே அதாவது ஒருவரோடு இணக்கமான சூழ்நிலையை நிரந்தரமாக உருவாக்க முடியாதனால் தொடர்ந்து இருக்க முடியாதுங்க. அவரு என்ன சொல்றாரு, இறங்கி போகணும் அப்படிங்கிறாரு. எம்ஜிஆரே இறங்கி போனாருங்கிறாரு. எஸ்.டி. சோமசுந்தரம் வெளியில போனபோது, அந்த முயற்சி செய்யும் போது எம்ஜிஆர் இறங்கி அவர் வீட்டுக்கு போனாரு, நம்ம அவரே போனாரு, இன்னைக்கு நம்ம தொடர்ந்து தோத்துட்டு இருக்கோமே, அது வலிமைப்படுத்துறதுக்கு எல்லாரும் வந்தா தேவலாமே அப்படிங்கிறார். சரி சார், உங்களுக்கு தெரியாதல்ல, நீங்க சந்திச்சு பேசிக்கிறீங்க. எனக்கு தெரிந்து எடப்பாடியாரை போன்ற மிக இறங்கி செல்லக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. எளிதா சந்தேகம், நானே எந்திரிச்சு நின்று உட்காருங்கன்னு பேசக்கூடிய எனக்கெல்லாம் சாதாரண நாள். அப்படி எல்லோரையும் எண்ணெய் போடல மதிக்கும் போது அவரெல்லாம் மதிக்காமல இல்லைங்க. எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்குவார், அதுக்கு சரியான கருத்தை சொல்வார். இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் செங்கோட்டையனுக்கு மனக்குறை இருக்கலாம், நான் மதிக்கிறேன், சில குறைகள் தான் சார். எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு பயணிக்கலாம்னு சொல்லவே முடியாது. கருத்து முரண்பாடு வருவது இயற்கைதான், தப்பே கிடையாது. ஆனால் அந்த கருத்திலை மாறுபாடு இருந்தால் 90 பேர் ஏற்றாங்க, 10 பேர் மாறுபட்டு சொன்னா அந்த மாறுபட்டு கருத்தையை முன்னிலைப்படுத்த முடியாதுங்க. தொண்டர்கள் எடுத்துங்க, நிர்வாகிகள் எடுத்துங்க, பெரும்பான்மையா எடப்பாடியார் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை மட்டும்தான் இயற்கை முறையில் இருக்காங்க. அதுக்கு மாற்று கருத்து சொல்வதையே அதிமுகவில் யாருமே விரும்புறதுதான் உண்மை. ஒரு 6 பேர் சொன்னாங்கன்னு பேரோட சொல்றாரு, அதுக்கான நிலை பெற்றிருக்கே. அதை நான் விவாதிச்சோங்க, நான் கூட மருத்துவ பேசினேன், உண்மைதான். ஆனா அதாவது ஒரு தலைவரோட 6 பேர் விட்டு பேசுவது மட்டுமே ஒட்டுமொத்த கருத்தா மாறாதுங்க. இல்ல அந்த 6 பேர் யாரோ இல்லையே. இப்போ எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் இவர்கள்லாம் அந்தந்த மாவட்டங்கள்ல சற்று முக்கியமான முன்னோடிகள் இல்லையா? இல்லைங்க, அண்ணன் எஸ்.பி. வேலுமணி, அண்ணன் தங்கமணி போன்றவர்கள் எடப்பாடி மனம் திறந்து கருத்து சொல்லுவாங்க. அவருக்கு பதில் கருத்து சொன்னா அது சமரசமா ஏத்துக்குவாங்க. இந்த மாதிரி வெளியிடங்கள்ல அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அவரை பற்றி வராத, அதாவது அதிமுக படைக்க போகிறார், அடுத்த பொருட்கள் வேலுமணி செய்தி வந்துங்களா, அத்தனைக்கும் ஒரு பொறுமையா இருந்தார். அதாவது அப்படி இருப்பவர் தான் கட்சிக்கு வலுப்பட்ட முடியுங்க. ஒவ்வொருத்தரும் வெளியே சொல்ல ஆரம்பிச்சா கட்சியுடைய ஒற்றுமை குலைங்க, தொண்டர்கள் முதல் கேள்வி வருங்க. இப்ப செங்கோட்டையன் கட்சி விட்டு நீக்கப்படுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி அதாவதுங்க, அப்படி சொன்னீங்கன்னா கடந்த காலத்தில் பல கருத்தர் பேசியிருக்காரு, டெல்லி போயிருக்காரு. அவர் மிக மூத்த தலைவர். அதிமுக யாருமே அவர் குறைவாக மதிப்பிடல. இப்ப சொல்றேன், அவர் மிக மதிப்பிட வேண்டிய தலைவர் தான். அதனால் அவர் மீது அவசரப்பட்ட எடப்பாடி நிச்சயமா செய்ய மாட்டார்.
Okay. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் அவர் அரசியல் அவசரப்படக்கூடியவர் அல்ல. மிக பொறுமைசாலி, மிக தந்திரசாலி, அரசியல் சூட்சுமத்துல மிக 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 பொறுமையாக இருந்து சாதிக்கூடியவர் எடப்பாடியார். தொண்டர்கள் மனநிலை என்ன என்பது நிச்சயமாக அவருக்கு தெரியும். தலைமை தொண்டரே அவர்தான். இப்ப அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் சொன்னா அது மிகப்பெரிய தவறா போயிருங்க. அந்த பொதுச்செயலாளர் பொறுப்பு வைக்கிறது அழகெல்லாம் போயிடும். எடப்பாடியாருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் எல்லாவற்றையும் உணர்ந்தவர். பின்னாடி கட்சி எப்படி இருந்தது உணர்ந்தவர் தான். இப்போ தன்னுடைய பதவிக்கு அவர் பதவிக்கு ஆபத்து சார். இப்போ பொதுச்செயலாளர் பதவிக்கோ முதலமைச்சர் பதவிக்கோ யாரும் போட்டி போறதில்லை. அப்புறம் யார் யோசிக்கிறாருன்னா கட்சியின் எதிர்காலம் பாதிக்கப்பட கூடாது, கட்சியை காட்டி கொடுப்பவரை நம்பினால் ஆபத்து காரணங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.